நேற்று ராத்திரி என் ஃப்ரெண்டு இங்கே தான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காரு. அவர்கிட்டருந்து கால் வந்தது. பயங்கர நல்ல மூடில் இருந்தார். மச்சான் நான் ஜெயிச்சிட்டேன்டா. 2010 நான் கிளம்பும்போது சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன்ல, அப்போ அதோட விலை வெறும் 50 லட்ச ரூபா. இன்றைக்கி அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1.25 கோடி. சும்மா டபுள் ஆயிடுச்சு மச்சான். 2.5 மடங்கு லாபம். ரியல் எஸ்டேட்டில் தான் என் ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரே கொண்டாட்டம். கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவர் சந்தோஷமாக சொன்ன அந்த நம்பர்ஸ்லாம் கேட்டப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன கால்குலேஷன் ஓடிச்சு. அந்த கால்குலேட்டர் காட்டின முடிவு அவர் நினச்ச மாதிரி வெற்றியை காட்டல, அது ஒரு பெரிய இழப்பை தான் காட்டுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க, பணம் 2.25 மடங்கு ஏறி இருக்குது, நீங்கள் நஷ்டம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அமெரிக்காவிலையோ லண்டன்லையோ இல்லை துபாயிலையோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு குளோபல் தமிழராக இருக்கலாம். சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு பவுண்டும் என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு தான். அதை நான் பத்திரமா என் ஊரில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது சேஃப் பெட்டு தானே அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கசப்பான உண்மையாக போட்டு உடைக்க போகிறோம். கடந்த 14 இயர்ஸாக இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண பல என்ஆர்ஐக்கள் டாலர் கணக்கில் பார்த்தா, அதாவது ரியல் வெல்த் கணக்கில் பார்த்தா அவங்க பணத்தை பெருக்கலை, இழந்திருக்காங்க. நம்ப முடியலையா? சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒத்தி வைப்போமா? என் ஃப்ரெண்டு ஜெயிச்சாரா இல்லை தோத்தாரா? ஏற்கனவே வீடு வாங்கி மாட்டிக்கிட்டவங்களுக்கு என்ன தீர்வு? எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு பிற்காலத்தில் வருத்தப்படாமல் இருக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம், வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இப்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியா ரூபாவில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் செலவுகள் எல்லாமே ரூபாயில் தான் இருக்குது. அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது, இந்த கணக்கு உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது மிக சிறந்த முடிவு தான். ஏன்னா உங்கள் வருமானமும் ரூபா, உங்கள் அசட்டும் ரூபா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்து டாலர்லேயோ யூரோலையோ இல்லை திர்ஹாம்லேயோ சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கான எச்சரிக்கை மணி தான் இந்த வீடியோ. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண்ணில் போட்ட காசு வீண் போகாதுன்னு. அது அந்த காலத்துக்கு 100% உண்மை. ஏன்னா அன்றைக்கி 1980s வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இல்லை பெருசாக. ஆனால் இன்றைக்கி உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சு. நீங்கள் சென்னையிலேயே உட்காந்துக்கிட்டு ஆப்பிள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்க முடியும். டாலஸில் உட்காந்துக்கிட்டு இந்தியன் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு குளோபல் எக்கானமியில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம இன்னும் பழைய காலத்து சென்டிமெண்ட்டையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் ரியல் எஸ்டேட்டை பற்றி மட்டும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி. அதாவது ஒரு வாய்ப்பை நழுவ விடுறதுனால நமக்கு ஏற்படுற இழப்பு. மொத்தம் 5 முக்கியமான செக்ஷன் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் செக்ஷனாக ஏற்கனவே ஃப்ளாட் வாங்கி, சார் நான் லாக் ஆகிட்டேன் சார், நான் மாட்டிக்கிட்டேன் சார், எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு ரெஸ்கியூ பிளான் அல்லது டேமேஜ் கண்ட்ரோல், அந்த வழிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என் ஃப்ரெண்டு மேட்டருக்கே வருவோம். அவர் ஏன் இந்த வீட்டை வாங்கினார்? அவர் அமெரிக்காவிலேருந்து லீவுக்கு இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்ட ஒரே கேள்வி, என்னப்பா அமெரிக்கா போய் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, ஊரில் ஒரு இடம் கூட வாங்கலையா? இந்த கேள்வி இருக்கே, இது நம்மளை சும்மாவே இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் பியர் ப்ரெஷர். என் கூட படித்த ரமேஷ் வீடு வாங்கிட்டான், சுரேஷ் ஃப்ளாட் வாங்கிட்டான், நான் மட்டும் ஒன்றுமே வாங்கலைன்னா நான் தோத்துட்டேனோ அப்படின்னு நம்ம ஈகோவை சீண்டும். சம்டைம்ஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டோ, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரெஷர் போடுவாங்க. பக்கத்து வீட்டு புவனா வீட்டுக்காரர் இந்தியாவில் மட்டுமே 2 வீடு வாங்கிட்டார் தெரியுமா, நீங்கள் எரும மாடு மழையில் பெஞ்சா மாதிரி சும்மா இருக்கீங்க அப்படின்னு இடிக்கும்போது நமக்கு சொர்றுன்னு வரும். என் ஃப்ரெண்டு இந்த வீட்டை வாங்கினதுக்கு முக்கிய காரணம் ஃப்யூச்சரில் பயன்படும் அப்படிங்கிற லாஜிக்கை விட நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணுமேங்கிற எமோஷன் தான் அதிகம். இந்த ராபர்ட் கியோசாகி ரிச் டேட் புவர் டேட்னு அதில் சொல்லுவார் கோல்டன் ரூல், உங்களுக்கே தெரியும். சொத்து, அதாவது அசட்டுங்கிறது பாக்கெட்டில் பணத்தை போடும், லயபிலிட்டி அது வந்து பணத்தை வெளியே எடுக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், என் ஃப்ரெண்டு ஊரில் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அவருக்கு மாதம் எனக்கு பணம் கொடுக்குதான், ரெண்ட் வருது. ஆனாலும் அவர் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற சொசைட்டி, மெயின்டெனன்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, பெயிண்டிங்கு, பைப் உடஞ்சி போச்சு, ரிப்பேர் செலவு எப்படின்னு ஒரு பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அது சொத்தா? அது ஒரு இமோஷ்னல் லக்ஸுரி, மற்றவங்களுக்காக வாழற வாழ்க்கைக்கு நாம் கொடுக்குற வேலை. சரி காந்தன், எமோஷனலாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி பணம் டபுளாக இருக்குல்ல, அது லாபம் தானே அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தான் நம்ம மேக்ஸ் வாத்தியாரை நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்டு வீட்டை வாங்கின வருஷம் 2010. அப்போ அந்த வீட்டோட விலை 50 லட்ச ரூபா. அன்றைக்கி தேதிக்கு ஒரு அமெரிக்க டாலரோட விலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 45 ரூபா. அதாவது என் ஃப்ரெண்டோட அமெரிக்க உழைப்பிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பின தொகை தோராயமாக $111,000, 111K. இப்போ 2026 16 வருஷம் ஓடி போச்சு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மச்சான் வீடு வேலை 1.25 கோடி ஆகிடுச்சு, சூப்பர். இந்திய ரூபாவில் பார்த்தா 2.5 மடங்கு வளர்ச்சி. ஃப்ரெண்டு ஹாப்பி. ஆனால் இப்போ அந்த ஃப்ரெண்டு அந்த வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை திரும்பவும் அமெரிக்காவுக்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா அவரோட பசங்கள்லாம் இங்கே தான் காலேஜில் படிக்க போகிறாங்க. அவருக்கு தேவை டாலர். இன்றைக்கி ஒரு டாலரோட விலை என்ன? கிட்டத்தட்ட 90 ரூபா. வாங்க கால்குலேட்டரில் போட்டுருவோம். விற்பனை விலை 1.25 கோடி. அப்போது 90ஆல் வகுக்கணும் இல்லையா? வகுத்தா என்ன விட வருது? தோராயமாக $138,000, 138K. இப்போ நிதானமாக யோசிக்கலாமே. 2010 அவர் உள்ளே போட்டது $111,000.
16 வருஷம் கழிச்சது, அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்து கடைசியாக அவருக்கு கிடச்சது $138,000. வருடாந்திர வளர்ச்சி வரணும் ஒரு 2 to 3% கூட முழுசாகவே இல்லை. அமெரிக்காவோட பண வீக்கமே 4%, 3 to 4% தான் இருக்கும். அப்போ உண்மையாக பார்த்தா அவரோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சி தான் போயிருக்கு. அவர் ஏழையாக இருக்கார். இதுதான் மிகப்பெரிய, இதவே பெரிய நம்பரில் இருந்துன்னு வச்சுங்க, 200,000 250,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, அதுவும் அன்றைக்கி ரேட்டில் இன்றைக்கி அது ரொம்ப பெரிய நஷ்டமாக வந்து நிற்கும். சரி, இதே இது என் ஃப்ரெண்டை அந்த $111,000 இந்தியாவுக்கு அனுப்பாமல் சும்மா அமெரிக்காவோட S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு மறந்து போயிருந்தா கூட என்ன இருக்கும், கடந்த 16 வருஷத்தில் S&P 500 கொடுத்த ரிட்டர்ன்ஸு டிவிடெண்ட் எல்லாம் குட்டி போட்டு கிட்டத்தட்ட சுலபமாக $450,000 $500,000 வரைக்கும் மாறி இருக்கும். அதாவது இந்தியா மதிப்புக்கு 4.5 crores. ரியல் எஸ்டேட்டில் அவருக்கு கையில் இருக்கிறது 1.25 கோடி, பங்குச்சந்தையில் இருந்திருக்க வேண்டியது 4.5 கோடி. நடுவில் இருக்கிற அந்த 3.25 கோடி ரூபா வித்தியாசம் இருக்கே, அதுதான் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் டபுள் பண்ணிட்டேன்னு என் ஃப்ரெண்டு சந்தோஷப்படுறாரு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய வாய்ப்பை இழந்திருக்காருன்னு அவருக்கு தெரியல. இந்திய ரூபா மதிப்பு சரிய உங்கள் சொத்தோட உண்மையான குளோபல் மதிப்பும் கரைஞ்சே போயிடுது. இது புரியாமல் நம்ம ரூபாயில் கணக்கு போட்டு மாயையில் வாழ்ந்துட்டுருக்கோம். சர்வம் மாயா. உடனே எல்லாரும் சொல்லுவீங்க, சார் பொங்காட்டம் ஆடுறீங்க, அவர் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கார்ல, மாதம் பணம் வருதுல்ல, அதை சேர்க்காமல் இந்த சூர்யா பிதா மகனில் ஆடுற கேம் ஆடுறீங்களா சார்னு. இது நியாயமான கேள்வி. ஆனால் ரியாலிட்டி என்ன, எல்லாரும் ஏர்பிஎன்பி, பீச்சில், ஓஎம்ஆர்லன்னு வீடு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்தியாவில் குறிப்பாக மெட்ரோ சிட்டிஸில் ரெண்டல் ஈல்டு சராசரியாக 3 to 5%, மேக்ஸிமமாக 5% எடுத்துக்கலாமே. உதாரணமாக 1 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வாடகை வரும். அப்படி போட்டாலும் 16 வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா. அந்த 1.25 crores 80 lakhs சேர்த்தா கூட 2 கோடி அண்ட் சேஞ்ச். அப்போ கூட அந்த 4.5 crores தொட முடியாது. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அந்த ரெண்டல் ஈல்ட்லேருந்து 5 லட்சத்துலேருந்து அது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, பெயிண்டிங்கு, ப்ரோக்கரேஜு, அப்புறம் வீடு காலியாக இருக்கிற மாதங்கள், வேகன்சி, லாஸஸ் எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டா கையில் நிற்கிறது அரௌண்ட் 4%. அந்த 4% வருமானத்துக்கு ஃப்ரெண்டு என்னெல்லாம் பண்ணணும், சார் பாத்ரூம் பைப் ஒழுகுது, மேல் வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, எதிர் வீட்டில் நாய் குறைக்குது, பசங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு டெனண்ட்டுக்கிட்டேருந்து அமெரிக்கா நேரப்படி ராத்திரி 2 மணி கூட ஃபோன் வரலாம். அந்த தலைவலியெல்லாம் தாங்கிக்கணும். அதே பணத்தை அமெரிக்காவில் ரிஸ்க் ஃப்ரீ US ட்ரெஷரி பில்லில் போட்டிருந்தா கூட இன்றைக்கி 5% வட்டி கிடச்சிருக்கும். எந்த தலைவலியும் இல்லாமல் ராத்திரி நிம்மதியாக தூங்கிக்கிட்டு டாலர்லேயே 5% சம்பாதிச்சிருக்கலாம். ரிஸ்க் இல்லாத 5% பெருசா, இல்லை தலைவலி இருக்கிற 4% பெருசா, 10th பாஸ் பெருசா, 12th ஃபெயில் பெருசா? நம்ம நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்டு ஒரு பெரிய அசட் தானே. அதையே நம்ம கணக்கில் சேர்க்கவே மாட்டேங்கிறோம். என்ன சார், அப்போ இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டே வாங்குற சுத்த வேஸ்ட்டா, யாருமே வாங்கக்கூடாதா? அப்படி நான் சொல்ல. ரியல் எஸ்டேட் மோசம் இல்லை, ஆனால் யாருக்கு எப்போ அப்படிங்கிறதா முக்கியம். சில குறிப்பிட்ட சூழ்நிலையில், சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்தியாவில் வீடு வாங்குறது ரொம்ப நல்ல டெசிஷன் தான். அதுக்கு ஒரு 3 கோல்டன் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். நம்பர் 1, த நியர் டேர்ம் ரிட்டர்னி, அதாவது உடனடியாக ரிட்டையர் ஆகிறவங்க. அடுத்த நான் 2-3 வருஷத்தில் இந்தியாவில் நிரந்தரமாக செட்டில் ஆக போகிறேன் சார், இனிமேல் எனக்கு டாலரில் செலவில்லை, எல்லாமே ரூபா தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இப்போ வீடு வாங்குங்க. ஏன் தெரியுமா, இப்போ டாலர் விலை 90 ரூபா. உங்கள் டாலருக்கு இப்போ பர்ச்சேசிங் பவர் ரொம்ப அதிகம். நீங்கள் இந்தியா போனதுக்கப்புறமா அந்த வீட்டில் தானே இருக்க போகிறீங்க. அப்போது கரன்சி ரிஸ்க் உங்களை உடனே பாதிக்காது. உங்களுக்கு தேவை சொந்த வீடுங்கிற நிம்மதி. எக்ஸப்ஷன் நம்பர் 2, மைக்ரோ மார்க்கெட்ஸ். நான் முன்னால் சொன்ன கணக்கு இந்த சென்னையில் இந்த சேச்சுரேட்டட் மார்க்கெட்ஸுக்கு, இல்லைனா சிட்டிஸில் சேச்சுரேட்டட் மார்க்கெட்ஸ்க்கு எங்கே ரியல் எஸ்டேட் இனிமேல் அவ்வளோவா பெருசாக வளராதோ அங்கே காசை கறியாகாதீங்க. இந்த சென்னை OMR மாதிரி குறிப்பிட்ட ஏரியாக்கள் அபாரமாக வளர்ந்துருக்கு. அது இப்போ இட் மேபி சேச்சுரேட்டட் நோ. அடுத்த OMR எது, அடுத்த ஹைதராபாத் IT காரிடர் எது, இந்த மாதிரி இடங்களை துல்லியமாக கணிச்சு நாளைக்கு இந்த இடம் ரொம்ப பெருசாக வளரும்னு ரிஸ்க் எடுத்து வாங்குறவங்களுக்கு, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து வளரவங்களுக்கு 10 to 12% கிடைக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் லோக்கலில் இறங்கி வேலை பண்ணணும். சும்மா ஃப்ரெண்டோட மாமா சொன்னார்னு வாங்கக்கூடாது. எக்ஸப்ஷன் 3, யூட்டிலிட்டி அண்ட் பேரண்ட்ஸ். சார், எனக்கு வயசான அப்பா அம்மா வாடகை வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அவங்க கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க ஒரு வீடு வேணும் சார். இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது அன்பு, இது கடமை. இதில் லாப நஷ்டம், S&P 500, டாலர் ரேட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸோட சந்தோஷத்துக்கு நீங்கள் கொடுக்குற வேலை இது. தாராளமாக வாங்குங்க. ஆனால் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. அது செலவு ஆர் எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஹாப்பினஸ்னு புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். சார், எனக்கு இந்த விதி விலக்குகள், இந்த எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே பொருந்தாது. நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி தொலைச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, விற்றுட்டு ஓடவா முடியும் அப்படின்னு பதறீங்களா? பதற வேண்டாம். உங்களுக்கான ரெஸ்கியூ பிளான் இதோ. ஸ்ட்ராட்டஜி 1, ஈல்டு மேக்ஸிமைசேஷன். அதாவது வாடகையை கூட்டுங்க. வீட்டை எதுக்கு சும்மா பூட்டி வச்சுருக்கீங்க? ஒருவேளை IT பார்க் அல்லது காலேஜ் பக்கத்தில் இருந்தால் அதை சாதா வீடாக விடாமல் ஃபர்னிஷ்ட் வீடாக மாற்றலாம், ஏர்பிஎன்பியாக மாற்றலாம், அல்லது PG செட்டப்பில் விடலாம். சாதா வாடகை 2% வந்ததுன்னா இப்போ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா 4 to 5%, 6% வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நஷ்டத்தை குறைக்கலாம். ஸ்ட்ராட்டஜி 2, டேக்ஸ் ஷீல்டு, வரியை குறைக்கலாம்.
நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருந்தா அந்த வட்டிக்கு வரி சலுகை செக்ஷன் 24ன்னு இருக்குது. அந்த வாடகையும் வட்டியையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய இந்தியன் டேக்ஸை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இது ஒரு வகையான மறைமுக லாபம். ஸ்ட்ராட்டஜி 3, த ஸ்மார்ட் எக்ஸிட் அண்ட் செக்ஷன் 54EC. எனக்கு இந்த வீடே வேணாம், இது ஒரு சுமை, விற்றுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவசரப்பட்டு விற்றுட்டு வரியில் திருப்பி மாட்டிக்காதீங்க. சொத்தை விற்றுட்டு வர லாபத்தை, அதாவது கேபிட்டல் கெயின்ஸை அடுத்த 6 மாதத்துக்குள்ளே செக்ஷன் 54EC பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 50 lakhs வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேணாம். 5 வருஷத்துக்கு லாக்இன் இருக்கும். ஆனால் வரியை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். முக்கியமாக இனிமேல் ஒரு முடிவெடுங்க. இனிமேல் நான் சம்பாதிக்கிற புது பணத்தை, அதை ஃப்ரெஷ் கேபிட்டலை திரும்பவும் கொண்டு போய் இன்னொரு ரியல் எஸ்டேட்டில் நான் போட மாட்டேன். ஏற்கனவே வாங்கினது இருக்கட்டும். இனிமேல் வர்ற பணத்தை குளோபல் மார்க்கெட்டில் அல்லது ரைட் மார்க்கெட்ஸில் நான் டைவர்சிஃபை பண்ணுவேன். டாலர் விலை இன்னும் ஏறி போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு டாலரும் ரூபாயும் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். கடைசியாக புதுசாக வாங்க போகிறவங்க இல்லை இன்னொரு வீடு வாங்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க். ஹோம், HOME. இந்த டெஸ்ட் இதை அப்ளை பண்ணுங்கள். H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹரைசன், காலம். அடுத்த 3 வருஷத்தில் 3 to 5 வருஷத்தில் இந்தியா வந்து அங்கேயே தங்க போகிறீங்களா? ஆமாம்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். அடுத்தது O, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த பணத்தை டாலரில் வச்சுருந்தா எவ்வளோ வளரும், இந்தியா ரூபாவில் போட்டால் எவ்வளோ வளரும்? நான் சொன்ன அந்த $200,000 கணக்கை போட்டு பாருங்கள். M, மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு. இந்த வீட்டை பார்த்துக்க ஊரில் நம்பிக்கையான ஆள் இருக்காங்களா? இல்லை ஒவ்வொரு தடவையும் இந்தியா வரும்போது லீவ் நாட்களில் ஃபேமிலி கூட செலவழிக்காமல் ப்ளம்பர் கூடவும் எலக்ட்ரிஷியன் கூடவும் செலவழிச்சிட்டு இருக்க நீங்கள் ரெடியா? லாஸ்ட் E, இமோஷன் வெர்சஸ் யூட்டிலிட்டி. இது வெறும் பெருமைக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கிட்ட சீன் போடுறதுக்கா, இல்லை உண்மையான தேவைக்கா? இந்த 4 கேள்வி HOME, இதுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கே சரியான பதிலை சொல்லும். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, ரியல் எஸ்டேட் மோசம்னு நான் சொல்லலை. ஆனால் அது எல்லாருக்குமான முதலீடு இல்லை. குறிப்பாக வெளிநாட்டில் சம்பாதிக்கிற உங்களுக்கு கரன்சி ரிஸ்க் புரியாமல் பண்ணுற முதலீடு ஒரு பெரிய ஓட்டப்பான மாதிரி. உலகத்தில் இருக்கிற தலைசிறந்த 500 கம்பெனிஸில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் நீங்கள் ஓனராக இருக்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்கும்போது ஏன் ஊரில் ஒரு பூட்டின வீட்டுக்கு வாட்ச்மேனாக இருக்க ஆசைப்பட்றீங்க? இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இதே தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லி பார்த்தேன். அவரும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குறிப்பாக உங்கள் NRI நண்பர்களுக்கு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்வீங்க. லிசன் டு யுவர் மைண்ட் வாய்ஸ். வணக்கம்.